வணக்கம் சுபமஸ்து. ஸ்லோகம் 2. சஞ்சய உவாச தருஷ்டுவாது பாண்டவானீகம் ஃபியூடம் துரியோதனஸ்ததா ஆசாரியம் உபசங்கம்ய ராஜாவசனம் அப்ரவீத் சஞ்சயன் கூறினான். மன்னரே, பாண்டுவின் மகன்களால் அணிவகுக்கப்பட்ட படையை மேற்பார்வையிட்ட பிறகு மன்னன் துரியோதனன் தன் ஆச்சாரியரை அணுகிப் பின்வருமாறு கூறினான். பொருளுரை: திருதராஷ்டிரர் பிறவியிலிருந்தே பார்வையில்லாதவர். துரதிருஷ்டவசமாக அவருக்கு ஆன்மீக பார்வையும் இல்லை. தனது மகன்களும் தர்மத்தின் விஷயத்தில் குருடர்கள் என்பதும், பிறவியிலிருந்தே தனக்கு சமமான நல்லவர்களான பாண்டவர்களுடன் அவர்கள் உடன்பாடு செய்து கொள்ளப் போவதில்லை என்பதும் அவருக்கு உறுதியாகத் தெரிந்திருந்தது. இருந்தும் புனிதத் தலத்தின் தாக்கத்தினால் அவர் சந்தேகம் கொண்டார். போர்க்கள நிலைமையைப் பற்றிய அவரது வினாவின் உள்நோக்கத்தை சஞ்சயனால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏங்கும் மன்னனுக்கு உற்சாகமூட்ட விரும்பிய சஞ்சயன் அவரது மைந்தர்கள் போர்க்களத்தின் புனிதத் தன்மையால் பாதிக்கப்பட்டு சமாதானம் ஏதும் செய்து கொள்ளப் போவதில்லை என்பதை உறுதி செய்தான். எனவே பாண்டவர்களின் படை பலத்தை பார்வையிட்ட துரியோதனன் உடனேயே தன் தளபதியான துரோணாச்சாரியரிடம் சென்று உண்மை நிலையை உரைக்கலானான் என்று மன்னரிடம் தெரிவித்தான் சஞ்சயன். துரியோதனன் மன்னன் என்று குறிப்பிடப்பட்டாலும் நிலைமையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து தளபதியிடம் போக வேண்டியிருந்தது. எனவே அரசியல்வாதியாக இருப்பதற்கு அவன் பொருத்தமானவனே. துரியோதனன் ராஜதந்திரமாக நடந்து கொண்டாலும் பாண்டவர்களின் சேனையைக் கண்டதால் ஏற்பட்ட பயத்தை அவனால் மறைக்க இயலாமல் போயிற்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.